Yen Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உலகெங்கும் வாழும் மிகை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார், அதாவது அதிசாரம் பெற போகிறார். ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் ஆகிறார். இந்த அதிசாரமாகக்கூடிய காலகட்டங்களிலேயே வக்ரகதியும் ஆக போகிறார். அப்போ வக்ர பீரியட் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 11 இருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அதிசாரமும் அதே போல வக்ரகதியும் அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும். ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடைந்தால் நீசத்தன்மை அடையும் அர்த்தம். இதுல அதிசாரமாகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது, அதே போல உச்சத்தையும் பெறுது, அதாவது நீசத்தையும் பெறுகிறார், உச்ச பலனையும் பெறுகிறார். ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம். குரு என்பது குழந்தை, குரு என்பது தங்கம், பணம், இது எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான். பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான். 4 தலைக்கட்டுக்கு 5 தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும், பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார், அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போக போகிறார். அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதிசாரம் பெறும் பொழுது, வக்ரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான குரு வக்ரம் மற்றும் அதிசார பயிற்சியை பத்தி பார்க்கலாம். மகர ராசி 6ல் குரு இருந்துட்டு இருந்தார், பணம் போச்சு, நகை போச்சு, நகை அடமானத்தில் வைக்க வேண்டியதா போயிருச்சு, அடமானத்தில் வச்சது மீட்ட முடியல, அதை எடுத்து வித்தாச்சு, குழந்தைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாம இருக்கும், குழந்தைகளுடைய தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியல, வேலை இல்லை, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதோட திருப்தி இல்லை, அப்படிங்கிறது மகரத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இப்போ குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து வந்து உச்சமாக போகிறார். நேரா உங்க ராசியை பாக்குது. மிகப்பெரிய யோகம். பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வு. இழந்த பணத்தையும் இழந்த சொத்துக்களையும் மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. நகை வரக்கூடியது, பணம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் சூப்பரா இருக்குது. ராசியை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய இருள் எல்லாம் விலக போகுது, உங்களுக்கு உண்டான ஒரு வெளிச்சம் வரப்போகுது. குரு தானே வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம். அப்ப குரு பார்வை உங்க ராசிக்கு வரும் பொழுது ஒரு நல்ல குரு கிடைப்பார், அல்லது குரு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரப்போகுது. சோ இழந்த சொத்துக்களாக இருந்தாலும், பெயர் புகழ் மதிப்பு கௌரவமாக இருந்தாலும் மீண்டும் எழுந்து நிக்க போகுது மகர ராசி. மகரம் ஒரு பணம் புழக்கம் உள்ள ராசி. அப்போ இவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் பணப்புழக்கங்கள் உண்டு. உங்களை யார் சார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்ப 3 கூடியவர் 7ல் இருந்தால் நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பாதையை நோக்கியே போக போகுது. எதை செய்தாலும் வெற்றி, எதை பண்ணினீங்கனாலும் வெற்றி. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல கிரேடு கிடைக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. பிடித்த வரன், எதிர்பார்த்த வரன், ரொம்ப வருஷமா திருமணமே ஆகாம இருந்தாலும் கூட இவர்களுக்கு எல்லாமே திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. அப்ப அது எல்லாமே விலக போகுது, அந்யோன்யங்கள் பெருக போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து விலக போகுது. சரி நீ மன்னிச்சுக்கிற, சரி நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்யோன்யத்தோட வாழக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். 7ல் குரு இருக்கும்பொழுது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்க குடும்பத்துல, ஆனா இருந்தாலும் கூட திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது. உங்க குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. மீண்டும் ஏதாவது நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் பணம் கையில சேஃப்டி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். அதே போல குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா,
அப்ப அவர் உங்களுக்கு 12ஆம் அதிபதியுமே ஆகி 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கணவன் மனைவியோட சேர்ந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏதாவது வெளிநாடுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சும்மா ஒரு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில ஒரு இருக்கின்ற இடத்துல இருந்து சும்மா ஒரு சின்ன டிராவலிங்காவது பண்ணிட்டு வரக்கூடான வாய்ப்பை கொடுப்பார். அல்லது நீங்க பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வாண்டடா பண்ணிட்டு வந்தீங்கனாலும் வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல தூக்கம், இதனால தூக்கமே இல்லாம இருந்தீங்கனாலும் கூட நல்ல தூக்கம் வர்றது, பயணத்தினால ஒரு நன்மைகள் கிடைப்பது, மனசுல இருந்த மனதில் இருந்து வந்த வலிகள் எல்லாமே விலகிறது, மன வலி குறையிறது, அந்த அழுத்தம் எல்லாமே குறைய போகுது. உங்களுக்கு யாராவது கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வரப்போறாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்க போகுது, உங்களுக்கு வரப்போறாங்க. புதிய நண்பர்கள், புதிய நபர்களுடைய தொடர்புகள், சேர்க்கைகள், இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது. இப்ப குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பாக்குது 5ஆம் பார்வையாக. அப்ப லாபம் பெருக போகுது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. அப்ப 7 11க்கு வரும்போது கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன கெட்ட பெயரோ கொஞ்சம் அவமானங்களோ வரும். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தேவை இல்லீகல் தொடர்புகள் ஏதாவது இருந்ததுன்னா, என்ன குரு ரொம்ப சுத்தமானவர்னு பெயர், சோ அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண அமைப்பு கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ உங்க குடும்ப தேவைகள், குடும்ப ஆசைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது முயற்சிகள் கை கூடும், எதை தொட்டாலும் வெற்றி, கையில பணம் புழங்க போகுது. 3ஆம் இடங்கிறது கைப்பகுதி. சோ அந்த இடத்துல அந்த சனி இருந்து அந்த கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கொஞ்சம் கரைகிறது, தேவையில்லாத செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அந்த குரு அந்த இடத்த பாக்குறதுனால கொஞ்சம் சௌரியமா உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும். நல்ல செலவு செய்யறதுக்கு உண்டான, உங்க தேவைகளுக்கு உண்டான எல்லாத்துக்குமே பணம் வரப்போகுது. சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. சகோதரர்கள் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட போகுது. மாமனார் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மாமனார் சொத்துக்களும் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஜய வீரியஸ்தானம், தைரியம் அதிகமாக போகுது. எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான ப்ராசஸ் நடக்க போகுது உங்க லைஃப்ல. சோ மகரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ரொம்ப யோகமான பயிற்சியா இருக்க போகுது. முதல் பகுதியிலும் யோகத்தை கொடுக்க போகுது, 2வது பகுதியிலும் யோகத்தை கொடுக்க போகுது. சோ ஈக்குவலா ரெண்டுமே பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்ததற்குனா தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார். குரு 7ல் இருந்தாலும் கூட உங்க ராசியை பார்க்கும் பொழுது எதை தொட்டாலும் எதை செய்தாலும் நீங்க எதை நினைச்சு போறீங்களோ, என்ன நினைச்சு செய்யறீங்களோ, இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் கூட துணை இருக்கும். அது உங்க குலதெய்வமா இருக்கலாம், உங்க இஷ்ட தெய்வமா இருக்கலாம். 3ஆம் இடங்கிறது தெய்வ வசியம்னு சொல்லுவோம், தேவதைகள் வசியம்னு சொல்லுவோம், தெய்வங்கள் காதல் பேசுதுன்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்தை. அப்ப குரு அங்க பார்க்கும்பொழுது உங்க தெய்வம் உங்க கூட இன்ட்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்க போ, அங்க போ, அதை செய், இதை செய், அதை செய்யாத, இதை பண்ணாத, இவங்களோட சேராத அப்படிங்கிற எல்லா இன்ட்யூஷனையும் இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்ப அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யும் பொழுதோ, அல்லது அந்த தெய்வம் யார் என்கிறத நீங்க பார்த்து நீங்க உபாசனையாக எடுத்துக்கொள்ளும் பொழுதோ உங்களுக்கு சகலமும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. மகரம் விழுந்த இடத்தில் இருந்து மீண்டும், ஏன்னா மகரங்கிறது சேரு சகுதி கொண்ட பகுதி. அப்ப அந்த சேரு சகுதி எல்லாம் விளக்கிட்டு பிரம்மாண்டமாக குருவினுடைய பார்வையில தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளின் சரணம்.